வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் இந்துக்களின் மத உணர்வை மிகவும் கொச்சைப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் இருக்கு. இது பல்லாயிரம் ஆண்டுகளாக ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு மேலே அந்த திருப்பரங்குன்றம் அங்கே அமையப்பட்டு பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது. இதுக்கு மேலே ஒரு சிக்கந்தர் ஷா தர்கா ஒன்று இருக்கு. இது என்ன விஷயம்னாக்கா, இந்த சிக்கந்தர் ஷா தர்காவில் ஆடு மாடு பலி கொடுக்க போகிறாங்க. இந்த ஆடு மாடு பலி கொடுக்க போனது டிசம்பர் மாதத்தில் போகிறாங்க. அங்கே இருக்கவங்க அவங்களுடைய வீடு நிறைவேற்றணும் போகிறாங்க. உண்மையில் என்னென்னா, முஸ்லீமில் அந்த தர்காவில் பலி கொடுக்குற வழக்கம் கிடையாது. ஆனால் அதை மீறி அவங்க போகிறாங்க. இதனால் போலீஸ் அப்போ தடுத்து நிறுத்தி அவங்கள தடை பண்ணுறாங்க. ஆனால் அதன் பிறகு கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கந்தூரி விழா முடிஞ்ச பிறகு ஒரு கும்பல் போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு போகிறாங்க. பிரியாணி சாப்பிட்ணுன்னு போகிறவங்க தப்பு கிடையாது. இத்தனை வருஷமாக பிரியாணி சாப்பிடாதவங்க அந்த மலை மேலே போய் உட்காந்து சாப்பிடணும் அவசியம் என்ன வந்தது? இது என்ன காரணம்? என்ன அவங்க வழிபட போகிறாங்களா அல்லது பிரியாணி சாப்பிட போகிறாங்களா? அது வீணான மத கலவரத்தை உருவாக்குறது யார்? இந்த நேரத்தில் இதை திமுகவின் மக்களவை தொகுதி எம்பி நவாஸ் கனி போகிறார். அது கள ஆய்வுக்காக போகிறார். நவாஸ் கனி போகணுன்னு அவசியம் என்ன வந்தது? ஏன்னா அங்கே ஊர் மக்கள், அது ஊரோட பிரச்சனை. அந்த ஊரில் இருக்க இந்த தர்காவோட ஆளுங்க இருக்காங்க, அவங்க பெரியவங்க இருக்காங்க, தர்காவோட நிர்வாகி இருப்பாங்க. அவங்களே பேசி முடிக்கலாம். இது எம்பி போன அவசியமே இல்லை. அவங்களே பேசி முடிக்கிற விஷயத்தை எம்பி அளவு கொண்டு போகிறதுக்கு அரசியல் பின்னணிவு தான் காரணம். இந்த பின்னணியில் என்ன இருக்குன்னா, இந்த வழக்கம் டிசம்பர் மாதமே தொடங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் இன்னொரு பிரச்சனை வந்ததுன்னா, யார் இந்த சார், அந்த பிரச்சனையை அமுக்கிறதுக்காக இது அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து தொடர்ச்சியாக வருது. இந்த யாரும் சார் முடிஞ்ச உடனே வேங்கவாசல் பிரச்சனை வந்தது. வேங்கவாசல் பிரச்சனையும் அந்த எந்த சமுதாயம் வழக்கு தொடுத்ததோ போராட்டம் பண்ணி கேட்டாங்களோ அந்த சமயத்துக்கு எதிராக அவங்க சமுதாயம் சேர்ந்தவர்களே அந்த வேங்கவாசலில் மலம் கலந்ததாக இந்த போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை எதிர்த்து இவங்க இந்த ஒத்துக்க மாட்டோம், இதுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை 3 வருஷம் காலம் கடந்து சொல்லும்போது 3 வருஷமாக சிபிஐ விற்பனை கேட்கலையே. 3 வருட காலமாக எந்த ஒரு என்கொயரியும் கேட்காதவங்க அந்த போலீஸுடைய இந்த ரிப்போர்ட் வரும்போது அவர்கள் எதிராக வரும்போது அது ஏற்றுக்க மனசு வர மாட்டேன். போலீஸுக்கு எந்த வகையிலையும் ஆளுங்கட்சியில் இருக்கிறது, ஆளுங்கட்சியில் சார்ந்த கூட்டு சேர்ந்த ஒரு அமைப்பு. அதில் போலீஸில் அவங்களே நம்ப மாட்டாங்கன்னா அவங்க போலீஸை நம்பலையா அல்லது காவல்துறையை தன் வசம் வைத்துள்ள முதலமைச்சர் நம்பலையா? எது உண்மை? ஏன்னா ஆள்றது அவங்க தான், போலீஸ் அவங்க ஆளுங்க தான். அந்த ரிப்போர்ட்டை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன ஓட்டுங்கன்னா, இந்த 2 பிரச்சனையை மூடி மறைக்க இதை விட பெரிய பிரச்சனை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இந்து மத உணர்வை தூண்டி விடணும். அதுக்காக இந்த எம்பி, நம்ம மக்களுடைய எம்பி, திமுகவின் கைக்கூலி, அவர் செய்த வேலை, அவர் பார்த்த வேலை, அவர் அனுமதிக்கிறாங்க. ஆனால் எம்பி நவாஸ்கனை அனுமதித்த அந்த போலீஸ் ஏன் மதுரை ஆதீனத்தை அனுமதிக்கல? அவர் மட்டும் போகக்கூடாதா? அவர் பிரச்சனை வந்துருமா? அப்போ எம்பி போன பிரச்சனை வராதா? இதுலேயே முரண்பாடு இருக்கு இல்லையா? இந்த அரசு இந்துக்களுக்கு முரணான அரசு, இந்துக்களை அழிக்க வேண்டி நினைக்குதோ அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா? இதுதான் இதன் காரணம். இந்த விஷயத்துல இது நேத்தி பிரச்சனை இல்லை, பல ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இவனால யாரும் சாப்பிட போகாது. இப்போ போறீங்கன்னா வேண்டுமென்றே அரசியல் சதுரங்க விளையாட்டில் இந்துக்கள் பலிக்கடாக்கப்படுகிறார்கள். இதற்கான முடிவு மிக சீக்கிரத்திலே வரும். பெரும்பான்மை உள்ள இந்துக்கள் சமுதாயத்தை ஒரு சிறுபான்மையில் உள்ளவர்கள் அடக்காலணிப்பது நடக்காத காரியம். இந்துக்கள் பொறுமையாக இருக்காங்கன்றதுக்காக எதையும் கேட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை எடுத்துக்காட்டாக வருங்காலங்களில் இந்துக்கள் இதற்கான தக்க பாடம் புகாட்டுவார் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.